Hey guys, welcome back to our channel Coil 92 Riders. Coil 92 Riders. சின்ன பெட்டியாக போட்டேன்ல ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக. என்னென்னா நம்ம ரைடு போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம இந்த மாதம் வந்து ஊட்டி ரைடு 26, 27, 28 3 நாள் போட்டிருக்கோம். இதில் வந்து இதை சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது கொஞ்சம் குழப்பங்களாக வந்துச்சு, நிறைய பேருக்கு அதில் தெளிவு கிடைக்கல. ஸோ அதனால் எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் வந்து சொல்லி முடித்தேன். ரொம்ப வளவலன்னு இழுக்க மாட்டேன். என்ன அப்படின்னா, நம்ம 26 அதாவது ஜனவரி 2024 26ஆம் தேதி 27ஆம் தேதி 28ஆம் தேதி 3 நாள் வந்து நம்ம ரைடு போட்டிருக்கோம். ஊட்டிக்கு போட்டிருக்கோம். ஊட்டியில் ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கோம். ரெசார்ட்டில் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அப்புறம் அங்கேருந்து ஷோலூர் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுக்குமே வந்து நம்ம எல்லா பைக்கர்ஸாக சேர்ந்து போய் அங்கேயுமே நல்ல ஃபன் பண்ணிவிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அது ஒரு ரைடாகவே போகலாம். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்ரு. ஸோ அதையும் நம்ம வந்து எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானு. அதுக்கப்புறம் நைட்டு பார்பிக்யூ, டிஜே டான்ஸ் இதெல்லாமே போட்டு நம்ம வந்து அந்த ஒரு 2 டேஸை வந்து நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிறைய விஷயங்களை நம்ம 2 பேருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது நானும் சரி, இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸ் வராங்க, அவங்களும் சரி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க நம்ம எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணும்போது அது ஒரு பாண்டிங் உருவாகும். அதுக்காக அந்த ரைடு போட்டிருக்கோம். இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் போட்டிருக்கோமா. 3 நாளில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 26ஆம் தேதி காலையில் சேலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்க. அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதியே வந்து சேலத்தில் வந்து ஸ்டே பண்ணிடுவேன். சேலத்தில் ஸ்டே பண்ணி 26ஆம் தேதி காலையில் எல்லாருக்காக வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம சென்னை பக்கத்துலேருந்து வராங்க, அப்புறம் மதுரையிலேருந்து வராங்க, அப்புறம் நாகர்கோயிலேருந்து வராங்க, எல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து வராங்க. இப்படி நிறைய இடத்துலேருந்து வர்றவங்க எல்லாரையும் நான் வந்து ஒன்றா மீட் பண்ணி நம்ம வந்து வீடியோ அதாவது ரைடு ஆரம்பிக்கிறதுக்காக சேலத்தில் நம்ம வந்து ஒரு மீட்டப் வச்சுருக்கோம். இப்போ லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருந்தால் நிறைய எல்லாருமே சென்னையில் வந்து கேதர் ஆகி அங்கேருந்து நம்ம ரைடு ஆரம்பித்தோம். அப்போ எல்லாருக்குமே ஆசை என்ன அப்படின்னாச்சுன்னா, என் கூட ரைடு வர்றதுக்கு. எனக்கு பெரும் ஆசை என்ன அப்படின்னா, உங்கள் கூட ரைடு வர்றதுக்கு. இப்போ 2 பேருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு இடத்த வந்து முடிவு பண்ணியிருக்கு, சேலம். சரிங்களா? சேலத்தில் எந்த இடம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். அது வந்து இன்ஸ்டாகிராமில் நான் அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ரைடு அப்டேட்லாம் டக்குன்னு பண்ணிகிட்டே இருப்பேன்ல, ஸோ அந்த இடத்துல போடுவேன். இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு, ஊட்டி ரைடு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரைடில் ரிஜிஸ்டர் பண்ணவங்கள நம்ம சேர்ப்போம் இல்லையா, அவங்களுக்கு லொக்கேஷனை போட்டுக்கிட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஏன்னா லொக்கேஷன் இன்னும் முடிவு பண்ணல, ஸோ அதனால் லொக்கேஷனை முடிவு பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன். அங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம த்ரூ அவுட்டு ஸ்டாப் பண்ணாமல் மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி அவினாசி பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம எல்லாருமே, அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க சேலம் வரைக்கும் வந்துட்டு இருக்க முடியாதுல்ல, அவங்கள எல்லாத்துக்குமே அவங்க ப்ளஸ் இந்த மதுரை இந்த பக்கத்தில் இருந்து வர்றவங்களும் சேலத்துக்கு வர மாட்டாங்க. அவங்கள எல்லாருமே நேராக நான் வந்து அந்த அவினாசி ரோடு சந்திப்பு அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கேன். ஸோ எல்லாருமே வந்துடுவாங்க. இப்போ நானும் இங்கேருந்து சேலத்துலேருந்து போய் அந்த இடத்துல ஒன்றாகிட்டு அப்புறம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கோத்தகிரி வழியாக மேலே ஏற போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸ் பண்ணணும். ஏன்னா கோத்தகிரி ரூட் வந்து நைட்டு யானை நடமாட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 5 மணிக்கெலாம் எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே மலை ஏற ஆரம்பிக்கணும். அப்போ சேலத்துலேருந்து நம்ம காலையில் 11 மணிக்கெலாம் நம்ம வந்து கிளம்பணும். அதாவது 10 to 11க்குள்ளே நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம மேட்டுப்பாளையத்தில் வந்து எல்லோரும் கேதர் ஆகி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு கூப்பிட்டுட்டு கூட நம்ம மேலே ஏறுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எங்கெங்கேருந்துலாம் வர ரைடர்ஸ் கொஞ்சம் ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் இதில் கேட்டுக்கிடுங்க. நீங்கள் அந்த மாதிரி சேலத்தில் வந்து 10 மணிக்கெலாம், அதாவது 26ஆம் தேதி 10 மணிக்கெலாம் நம்ம வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணி நம்ம கிளம்புறோன்னு வைங்களேன். மேட்டுப்பாளையத்துக்கு எப்போ போகிறோமோ அந்த டைம்லேருந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணிக்குள்ளே நம்ம கோத்தகிரி ரூட் வழியாக நம்ம ஊட்டிக்கு போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அது ஒன்று. ஃபஸ்ட்டு டே நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து நம்ம ஸ்டே எல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டேவே வந்து நமக்கு வந்து இது டிஜே அதெல்லாமே போட்டிருக்கோம். சாப்பாடு வந்து நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு வந்து நமக்கு டிஜே அது எல்லாமே போட்டு நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம கொஞ்சம் எல்லாருக்குமே டயர்டாக இருக்கும், கொஞ்சம் லேட்டாக ஒரு 9 மணி 10 மணிக்கெலாம் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகி அப்புறம் சாப்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் உண்டு அங்கேயே. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம ரெசார்ட்டில் காலையில் அங்கேருந்து கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா ஷோலூர் போகிறோம். ஷோலூர் வந்து போயிட்டு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரைக்கே ஈவினிங் ஆகிடும். ஸோ நம்ம மத்தியானம் சாப்பாடு வெளியில் பார்த்துக்கிட்டு அப்புறம் ஈவினிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்நாக்ஸ் அது எல்லாமே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நைட்டு வந்து பார்பிக்யூ நம்ம எல்லாருக்குமே நம்ம எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேருக்குமே நமக்கு வந்து பார்பிக்யூ நம்ம ரெடி பண்ணிருக்கோம். அப்புறம் நைட்டு அதே மாதிரி டிஜே, கேம்ப் ஃபயர் எல்லாமே உண்டு. முந்தின நாளும் கேம்ப் ஃபயர் உண்டு, சொல்ல மறந்துட்டேன். கேம்ப் ஃபயர் போட்டு அந்த ஜில்னஸ் கிளைமேட்டுக்கு நல்லா வந்து ஒரு மோகன் சார், இளையராஜா மோகன் பாட்டை பாடி நம்ம என்ஜாய் பண்ணுவோம்.
அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒருவேளை நீங்கள் எல்லாம் கிளம்பணும் அப்படின்னாச்சுனாலும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் ஒவ்வொருத்தராக விடைபெறலாம். இல்லை அப்படின்னாச்சுன்னா மொத்தமாக நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு 11 மணிக்கு போல் நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறோம்னா குன்னூர் வழியாக கீழே இறங்க போகிறோம். ஊட்டியிலேருந்து குன்னூர் வழியாக கீழே இறங்குவோம். அப்போ வந்து ஒரு சில பிளான் இருக்குது, அது இன்னும் பாசிபிள் ஆகலை. அப்படி பிளான் இருந்துச்சுன்னா நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்புறம் ஸ்ட்ராபெரி ஃபார்மு எல்லாத்தையுமே வந்து விசிட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்க போகிறோம். நிறைய மெமரிஸோடு கீழே இறங்குவோம். இதில் நீங்கள் வந்து சில பேர் காரில் வர்றாங்க, சில பேர் கொஞ்சம் ஏர்லியராக வர்றாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து ரெசார்ட்டுக்கே போயிடலாம். இப்போ ஒருவேளை கோயம்புத்தூர்காரங்க நாங்கள் இல்லை காலையில் மத்தியானமே போய்ட்றோம், நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக போனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்க போகணுன்னா ஊட்டிக்கு நீங்கள் போயிடலாம். நான் வந்து குரூப்பில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் போடுவோம், நீங்கள் அந்த லொக்கேஷனில் போய் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். நாங்கள் பின்னாடி வந்து உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதுதான் பிளானு. இப்போ சென்னையிலேருந்து வர்றவங்க, நம்ம வேறு தஞ்சாவூர் பக்கம் இந்த பக்கத்துலேருந்து வர்றவங்க, இல்லை ஓசூர் கிருஷ்ணகிரி இந்த பக்கத்துலேருந்து வர்றவங்களுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் 4 பேர் 3 பேராக வரீங்க, ஒரு இடத்துல ஒரு ஊர்லேருந்து மொத்தமாக வரீங்கன்னா அவங்க வந்து ஒரு டீமாக வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். அது குரூப்பில் எல்லாருமே நம்ம புக்கிங் முடிஞ்ச உடனே நம்ம ஒரு குரூப்பை அலைன் பண்ணுவோம். யார் யார் எங்கேருந்து வரீங்கன்னு பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணி அவங்க மூலமாக வந்தால் சேஃபாக இருக்கும் இல்லையா? எப்படி என்ன எங்கே வர்றாங்க அவங்க லொக்கேஷன் எல்லாமே போடுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாமே நம்ம குரூப்பில் பேசிக்கிடுவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, எல்லாருமே வந்து நம்ம ஒரு குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணால் தான், நம்ம முன்னேற்பாடுகள் பண்ணால் தான் நீங்கள் எல்லாம் சேஃபாக வந்துட்டு சேஃபாக ரிட்டர்ன் வீட்டுக்கு போக முடியும். ஸோ நம்ம கேஆர்எஃப் உடைய ஒரு இந்த ரைடுக்கு நீங்கள் வர்றீங்க, உங்களை நான் சேஃபாக உங்கள் சந்தோஷத்தோடு வர வச்சு அதே சந்தோஷத்தை நிறைவேற்றி அதுக்கப்புறம் சந்தோஷத்தோடு திருப்பி போக வைக்கிறது தான் என்னுடைய ஒரு நோக்கம். ஸோ அதனால் அந்த சந்தோஷத்துக்கு எந்த ஒரு இடர்பாடும் வந்துடக்கூடாதுன்னு தான் சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வந்து கூகுள் ஃபார்மோடைய லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை வந்து நீங்கள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கூகுள் பே நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலேயே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம், இதோட கூகுள் அதை ஃபார்ம் க்ளோஸ் பண்ணி நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் 15ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. ஏன்னா நம்ம போகிறது வந்து ஊட்டி, அங்கே வந்து ரூம்ஸ் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதுவும் நம்ம இப்போ போகிற அந்த 26, 27, 28 வந்து கண்டினியூஸ் வீக்கெண்டு டேஸு. அப்போது நிறைய பேர் ஊட்டியை நோக்கி படையெடுப்பாங்க. ரூம்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நம்ம ஏர்லியில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணால் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு வர முடியும். அதனால் 10ஆம் தேதி, அதாவது 15ஆம் தேதி, இந்த மாதம் 15ஆம் தேதி கூகுள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுரும். அது வரைக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணிவிடுங்க. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் முதல்ல நீங்கள் பண்ணிவிடுங்க. யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு லீவுக்கு சேங்ஷன் ஆகலை, அது இதெல்லாம் ரெண்டாவது நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. சரியா? வரணும்னு ஆசை இருந்தாலும் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் லீவு கிடைக்கல, சப்போஸ் அது கடைசி நேரத்தில் கூட நம்ம முடிவு பண்ணிக்கலாம். நமக்கு 15ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டேட்டு 6 தான் ஆகுது. ஸோ இன்னும் 9 நாள் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து முடிவு பண்ணி அதுக்குள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோ, இந்த அப்டேட்டுடைய கடைசி வீடியோ. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். நம்ம எல்லோரும் சேர்ந்து சேலத்துலேருந்து நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஊட்டிக்கு வந்து ஒரு 300 கிலோமீட்டர் வருமா, அங்கேருந்து சேலத்துலேருந்து எனக்கு சரியாக தெரில, சொல்கிறேன். ஒரு 250, 300 கிலோமீட்டர் இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சேர்ந்து ரைடு போகிறது சேலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் ஏதாவது உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம இதில் கிசார் நம்பர் போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். சரிங்களா? ஃபேமிலியாகவும் வர்றதுக்கு நம்ம இந்த வாட்டி ஓகே பண்ணியிருக்கோம். ரைடர்ஸ் ஃபேமிலியாக காரில் எல்லாமே கூட நீங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரைடில் மட்டும்தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாலும் நம்ம ஊட்டியில் வந்து ஒரு குடும்பமாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பாக வாங்க. உங்கள் எல்லாரையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீங்கள் வருவீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கூகுள் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு 15ஆம் தேதிக்கு முன்னாடிங்க, மறந்துடாதீங்க, 15ஆம் தேதிக்கு முன்னாடி ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருங்க. அதோட க்ளோஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வருவீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி.